இப்ராஹீமிடமும் அவரோடு இருந்தவர்களிடமும். இப்ராஹிம் யார்? சிலை வணக்க வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மக்கள், அவர்களிலிருந்து வந்தவர் அவர் இப்ராஹிம். அவர்தான் உங்களுக்கு சாந்தமும் சமாதானமும் உடைய மக்களாக எங்களை ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தவங்க, அறிவித்தவங்க. முஸ்லீம்களாக அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சொல் அரபியில் வேதம் வந்ததுனால அந்த சொல் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் சொல்லக்கூடிய அர்த்தம் சாந்தமும் சமாதானமும் அடையப்பெற்றவர்கள் அர்த்தம். அதாவது பணிவுடையவர்களாக இருப்பவர்கள் அர்த்தம். யாருக்கு? இறைவனுக்கு. அப்போ மற்றவங்களுக்கு பணிவில்லாமல் இருப்பாங்களா அப்படின்னா, இறைவனுக்கு பணிந்தவர்கள் மனிதர்களிடையே நன்மை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்கன்னு அர்த்தம். அவரோடு இருந்தவரிடமும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறதுன்னு சொல்ல. என்ன முன்மாதிரி? அவர்கள் உங்களை இறைவனுடைய வல்லமிகு வாழ்க்கை, படைத்தவன் அல்லாஹ்வின் வண்ணமிகு வாழ்க்கையை உங்களுக்கு அறிவிப்பார்கள். தனித்தனியான வாழ்க்கை, ஒரே மாதிரி இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அறிவிக்கிறவங்க இல்லை. அது ஆடு மாடுகள்லாம் அப்படி இருக்கும், ஒரே மாதிரி. ஒரு ஆட்டு கூட்டம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எல்லாமே ஆடு ஒரே மாதிரி தெரியும் இல்லையா? அப்படித்தானே? ஒரு வரிக்குதிரை கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், வித்தியாசம் தெரியாமல் பார்க்கும்போது. மனிதர்களை அப்படி ஆக்குவது அல்ல, கால்நடைகள் போன்று பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. அப்படி அல்ல, வண்ணமிகு வாழ்க்கை இறைவன் அறிவிப்பது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவன் மனிதன், தனித்தனியான. அப்படின்னா அவனுக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் கற்றுக் கொடுப்பது, அவர்கள் வாழ்வதற்கான வழி இறைவன் அறிவிக்கின்றான். ஒருத்தரை பார்த்து அதே மாதிரி இல்லை, நீங்கள் யார் மாதிரி வர்றீங்க அப்படி இல்லை. என்னுடைய இறைவன் எதை அறிவித்தானோ அதன்படி வாழணும். ஒவ்வொருத்தரும் உணர்வை கொண்டு அதன் பாதையில் திருப்பதற்கு தான் வேதமும் வேதத்தை கொண்டு விளையாட்டக்கூடியவர்களும் நீங்கள் அடையாளம் காணணும். இறைவன் அறிவிக்கின்றான், தம் மக்களை அறிவதை போன்று அறிவார்கள். உங்களோடு வாழக்கூடியவர்கள் தான். உங்களை விட்டு கடந்து சென்றவர்கள் எப்படி நீங்கள் அறிவீங்க? மக்கள் அறிவதை போன்று அப்படின்னு வாழும்போது தான். அவரோடு இருந்தவரிடமும், இப்ராஹிமிடமும் அவரோடு இருந்தவரிடமும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இறைவனை பின்பற்றக்கூடியவர். ஏன் கூறுகின்றான்? அவர் ஒருபோதும் இணை வைப்பவர்களாக இல்லை. இறைவன் கொடுக்கக்கூடிய சாட்சி. அறிந்து கொள்ளுங்கள், உங்களை இணை வைப்பிலிருந்து நீக்குபவர்கள். இணை வைப்பு உங்களை தவிர நீங்கள் உங்கள் உள்ளத்தின் அந்த செய்தியை தவிர நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது இணை வைக்கின்றீர்கள். நன்மையை விட்டு நீங்கள் தீமையை எடுத்துக்கொள்ளும் போது இணை வைக்கின்றீர்கள். இறைவனுடைய செய்தியை தவிர நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது தீமை. இறைவனுடைய செய்தியை உறுதிப்படுத்தக்கூடியது உங்களுடைய உள்ளம், அவனுடைய வேதம். அந்த வேதத்தை கொண்டு விளையாட்டக்கூடிய அந்த மனிதர்கள், அவருடைய வாக்குகள், இறை வாக்குகளை அவர் எடுத்து கூறுகிறார்கள். இது ஒன்றை கொண்டு ஒன்றை சரிபார்த்து கொள்வது. இப்போ அவரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அழகியதுன்னு சொன்னால் எதை இறைவன் அறிவித்தானோ அதன்படி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பொறுப்பை நீக்குகிறார்கள். உங்களுக்கு தூய்மையானதை உங்களுக்கு ஆகமாக்குகிறார்கள். உங்களுடைய உணர்வின் பாதையில் அவர் திருப்புகிறார்கள். உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. தம் சமூகத்தாரிடம் அவர்கள் உங்களை விட்டும் இன்னும் அல்லாஹ்வின்றி நீங்கள் வணங்குகின்றவற்றை விட்டும் நாங்கள் நிச்சயமாக நீங்கி கொண்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவளாக இருப்பாங்க. அப்போ பொறுப்பு எடுத்து சொல்வது பொறுப்பு அப்படின்னா, உள்ளத்தை பின்பற்றி வாழும் பொழுது நீங்கள் நீங்கி கொண்டவர்களாக இருப்பீர்கள். ஒரு கூட்டத்தோடு உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தி கொண்டிருக்க மாட்டீர்கள். நீங்கள் அல்லாஹ்வின்றி நீங்கள் வணங்குகின்றவற்றை விட்டும் நாங்கள் நிச்சயமாக நீங்கி கொண்டும் இருப்பாங்க. அவங்க இறைவனுக்கு பொருத்தமாக யார் இருக்கிறார்களோ அவர்களை அடையாளம் காண்பார்கள். அவர்கள்தான் உறவினர்களாக அவர்கள் பார்ப்பார்கள். நீங்கள் வணங்குகிறதுனா என்ன? இணை வைத்து நீங்கள் வாழ்வது தான் வணங்குதல். உணர்வை விட்டு நீங்கள் ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் இணை வைத்து இருக்கிறீர்கள் அர்த்தம். இப்போ பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதா? பொறுப்புனா என்ன? இப்போ நம்ம வழங்கிக்கிறது உணர்வு அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி நன்மையை மட்டும்தான். நன்மைக்கு விரோதமாக நம்மகிட்ட இருக்குது, அபகரிக்கக்கூடிய எண்ணம் இருக்குது, விரோதமாக இருக்கிறோம், இறைவனை வணங்கலைன்னு அர்த்தம். எல்லாவற்றையும் பயன்படுத்துங்கள், ஒரு அரசனை போன்று பயன்படுத்துங்கள். ஆனால் சொந்தம் கொண்டாடுவீர்கள், என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லாதீங்க. இறைவன் உங்களுக்கு ஆட்சி கொடுத்திருக்கின்றான். நீங்கள் எது ஆட்சி கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த ஆட்சியை மற்றவர்களுக்கும் அறிவிப்பதற்காக. அவங்க கேட்கல, அது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக, எடுத்து சொல்லக்கூடியவங்களா. கொடுக்குறதுனா எடுத்து சொல்கிறது.
உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை எடுத்து சொல்கிறீங்க. நீங்கள் அபகரிச்சிக்கல. உங்களுக்கு தேவை அவன் தான் கொடுக்குறான். மற்றவருடைய தேவைக்கு நீங்கள் அவங்க எடுத்து சொல்லவும் செய்கிறீங்க, கொடுக்கவும் செய்கிறீங்க. கொடுத்தவற்றிலிருந்து கொடுப்பது, உங்களுக்கு எதன் மீது ஆட்சி கொடுத்துருக்கின்றனோ அதிலிருந்து கொடுங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் நிச்சயமாக நீங்கி கொண்டோம், விலகி கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இறைவனை தவிர ஏற்றுக்கொண்டவர்களிடமிருந்து விலகியவர்களாக. எப்படி தெரியும்? ஒரு காலம் வரைக்கும் நமக்கு தெரியுது. அவங்க என்னுடையது அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட பெருமை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தால் அவர்களை விட்டு விளங்கிக் கொள்கிறார்கள். உள்ளத்திலிருந்து, மனசில் இருந்து இவர்கள் நமக்குரியவர்கள் அல்லங்கிற அந்த எண்ணத்தை கொண்டு இந்த செயலை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடியவங்களாக இருந்தால் அதை எடுத்து சொல்லக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். ஏன்னா விலகிட்டாச்சு. எப்போ விலகிறோம்? இவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு தெரியும் போது விலகிக்கிறோம். இனி நமக்கும் அவளுக்கும் எந்ததில்லை. உலகத்தின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை இருக்கும், ஆனால் உள்ளத்துலேருந்து நீங்கியாச்சு. இவர்கள் நாம் அறிவிப்பதை கேட்பவர்களாக இல்லை. நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னால் இவங்க கேட்கக்கூடியவர்களாக இல்லை, நம்ம விளைவிக்கிறோம். படைத்தவன்கிட்ட நன்மைகள் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க திரும்புவாங்க, மறுபடியும் வருவாங்க. தேவையுடையவளாக அவளை ஆக்கி அவளை இறைவன் கொண்டு வருவான். பெருமை கொண்டவளாக இருந்தால் அவர்களை மெலிந்த ஒட்டகங்களின் மீது வர செய்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி, ஒரு சோதனை ஏற்படுத்தி கொண்டு வருவான். நல்லபடியாக இருக்கும்போதே வராதவர்களை, நன்மைகள் பாக்கி இருந்தால் இப்பொழுது சோதனையை கொண்டு வருவான். அப்படிப்பட்ட சோதனைக்குள்ளே போய் தான் நல்லதை நம்ம அறிந்து கொள்ளணுமா அப்படின்னா, நல்லதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வை பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம இருந்தால் நல்லதை அறிவோம். சடங்குகள் பறக்கும். எல்லா கூட்டம் பெருசாக இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை, நிறைய பேர் அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை. உணர்வை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த சொல்லக்கூடிய செய்தி என்னுடைய உணர்வுக்கு பொருத்தமானது இருக்கா, என்னுடைய இறைவனுக்கு பொருத்தமாக இருக்கா, அதை நாம் வழிபடும் பொழுது இறைவனை வழிபடுகின்றோம் அர்த்தம். உங்களையும் நாங்கள் நிராகரித்து விட்டோம், அன்றியும் ஒரே இறைவனான அல்லாஹ் ஒருவன் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்வதை நமக்கு கொள்ளும் வரை நமக்கும் உங்களுக்கும் இடையில் பகையும் வெறுப்பும் நிரந்தரமாக ஏற்பட்டு விட்டன. இது ஒரு காலம் ஆகும். நீங்கள் ஒரே இறைவனை தான் வேற்றுக்கொண்டேன்னு சொன்ன அர்த்தம். நான் அல்லான்னு சொன்னேன், அதனால் நானும் இவங்களும் இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய அதே இறைவனுடைய பேரை அவளும் உச்சரித்தார்கள், அதனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமா? இல்லை. உணர்வை கொண்டு ஒரு காலம் வரை நீங்கள் அறிகின்றீர்கள் அவர்களே. நைவஞ்சகர்கள்லாம் யார்? கூட இருந்தே உங்களுக்கு எதிராக செய்யக்கூடியவங்க தானே நைவஞ்சகர்கள். இல்லை, நான் தான் நைவஞ்சகர்களை நேசிப்பதில்லைன்னு சொல்கிறான். அப்போ யார் வேஷம் போடுறாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? உங்களுடைய வார்த்தைகளை உங்களை போன்ற அவர்கள் காரியங்கள் செய்வதன் காரணமாக உங்களை சார்ந்தவர்கள் எப்படி எடுத்துக்குவீங்க? நீங்கள் அடையாளம் காணல. நல்லடியார்கள்னால் அடையாளம் காணணும், மனசை கொண்டு அடையாளம் காணணும். உங்கள் கூடயே இருக்கிறதுனால அவர்களும் நல்லடியார்கள் அப்படி கிடையாது, நல்லவர்கள் அப்படி கிடையாது. அஞ்சு கொள்ளுங்கள் சொல்கிறோம். உறவினர்களை அஞ்சு கொள்ளுங்கள். யார் உங்களுடைய உறவாக இருக்கிறார்களோ அஞ்சு கொள்ளுங்கள். அப்போ அறிந்து கொள்ளுங்கள், உள்ளத்தை கொண்டு அறிந்து கொள்ளுங்கள். உள்ளத்தை கொண்டு அறிந்து கொள்ளணும் என்ன அர்த்தம்? முதல்ல நீங்கள் உங்களை பற்றி அறிந்து கொள்ளணும். உணர்வை பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும், பயபக்தியுடையவர்களாக இருக்கணும். எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பு இருக்கா? நமக்கு நல்லது தெரியும் போது எடுத்து சொல்கிறோமா, இல்லை பெருமைக்காக சொல்கிறோமா? இறைவன் அறிவித்ததை எடுத்து சொல்கிறோமா, இல்லை என்னதுங்கிற அந்த பெருமையோட சொல்கிறீங்களா? நன்மையாகவும் இறைவனுடையது. அப்போ இறைவன் ஒருவன் மீதே நம்பிக்கை கொண்டிருக்கணும் என்ன அர்த்தம்? இதை கொண்டு அவங்க சொன்னதுனாலையா? இல்லை, எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க, அவங்க உணர்வு எப்படி இருக்குது. நம்ம உணர்வோடு இருந்தால் மட்டும்தான் அதை நம்மளால் பார்க்க முடியும். நமக்கு உணர்வு இல்லைன்னா அதை பார்க்கவே முடியாது. உணர்வை கொண்டு மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அப்போ நம்ம இறைவன் பக்கம் திரும்பியவர்களாக இருக்கும்போது இறைவன் உணர்வுடையவர்களை நமக்கு அடையாளம் காட்டுறான். நம்ம வேஷம் போட்டோம்னா அவங்களும் வேஷம் போடுவாங்க. இப்போ பகையும் வெறுப்பும் நிரந்தரமாக மாறிடும். வேஷம் போட்ட நம்மளுக்கு அந்த வேஷம்தான், எதை நீங்கள் முற்படுத்தினீர்களோ அதுதான் அது கிடைக்கும். அப்போது வேஷம் வேண்டாம், உதவி தேடுவோம். இந்த வேஷத்தை நீக்கிக் கொள்வதற்கும் என்னுடைய இறைவனும் உதவி தேடியவர்களாக நம்ம இருக்க வேண்டியிருக்கு. என் இறைவனே, எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. உன்னையே நாங்கள் பொறுப்பேற்படுத்துகிறோம். இறைவன்கிட்ட பொறுப்பு கொடுத்தவங்களாக, அதை தவிர பொறுப்பு இல்லை. இறைவன்கிட்ட பொறுப்பு கொடுத்தா நம்முடைய பொறுப்பு நீங்குது. எடுத்து சொல்வது கடமை. அவன் என்ன அறிவித்தானோ அதை எடுத்து சொல்வது கடமை. படைத்தவிடமே நம்ம பொறுப்பு கொடுக்குறோம். தனித்தனியான வாழ்க்கையை பற்றி அறிவிப்பார்கள். எல்லாரும் ஒரே மாதிரி செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம எல்லாரும் இதை செய்வோம் அப்படின்னு ஒன்றை அறிவிக்க மாட்டார்கள். உங்களுக்கு என்ன உங்களுடைய உணர்வு அறிவிக்கின்றதோ அதன் பாதைகள் திரும்புங்கள் என்று அறிவிப்பார்கள். அதை கொண்டு அறிஞ்சுக்கோங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை, யார் அதில் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கு அறிஞ்சு கொள்ளணும்னா, ஒவ்வொருத்தரும் அறிஞ்சு கொள்ளணும்னா முதல் நீங்கள் உங்களை அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் உணர்வு. அப்போ அந்த உணர்வில் திரும்புவதற்காகத்தான் நீங்கள் ஒன்று கூடுகிறீர்கள்.
இறைவனை நினைவுவதற்காக ஒன்று கூட வேண்டும் என்று தீர்மானித்த நாளில் உங்களுடைய வேலைகளை விட்டு விட்டு வாருங்கன்னு சொல்கிறேன். எதுக்காக? இறைவனை உறுதிப்படுத்துவதற்காக. சடங்காக வந்துட்டு போகிறதில்ல. எதுக்காக நான் வந்தேங்கிறது தெரியணும் இல்லையா? அந்த அட்டண்டன்ஸ் போட்டு போகிறது இல்லை, தெளிவடைவதற்காக. என்ன எனக்கு இன்றைக்கி தெளிவு, எந்த விஷயம் பேசப்பட்டது, என்ன என்னுடைய இறைவனை பற்றி நான் என்ன விளங்கி கொண்டேன், இறைவனை பற்றி விளங்குகிறேன் அர்த்தம் என்னுடைய தேவைகளாக நான் என்ன விளங்கி கொண்டேன். இப்போ அதில் உறுதி அடைந்து இப்போ பூமியில் பரவி செல்லுங்கள். அப்போ அந்த உறுதி அடைகிற வரைக்கும் தொடர்ச்சியாக இறைவனுடைய செய்திகளை விளங்கிக் கொள்வதற்கான செய்திகளாக. இதைத்தான் எல்லாரும் கோயிலுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் இறை இல்லங்களுக்கும் போயிட்டு தொடர்ச்சியாக போயிட்டு வாங்க அப்படி ஆக்கிக்கிட்டாங்க. அது உறுதிப்படுத்துவதற்காக, என்னுடைய உணர்வை நான் பின்பற்றுவதற்கு, எனக்கு தெளிவு தருவதற்காக நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் சடங்காக்கி அதுக்கு ஒரு அமைப்புகளை உருவாக்கி அப்படி ஆக்கிடுச்சு. ஆனால் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் திரும்ப வேண்டியவர்களாக, யாருக்கெல்லாம் அவர்களுக்கு நான் தெளிவடைய வேண்டும் என்றோ அவர்கள் வரலாம். நிர்பந்தம் வேண்டாம், யாரின் மீதும் நிர்பந்தம் கிடையாது. ஒவ்வொருவரும் இறைவனுடைய வண்ணமிகு வாழ்க்கைன்னு சொல்கிறான். அந்த வண்ணமிகு வாழ்க்கையை நீங்கள் அடைவதற்காக, நீங்கள் வாழ்வதற்காக, உங்களுக்கு தர்றதுக்கு, அளிப்பதில் அவனை விட யார், அழகிய அந்த வாழ்க்கையை தருவதற்கு அவனை விட யார்னு சொல்லியிருக்கான். நீங்கள் அதற்கு தயாராக இருக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக, கட்டாயப்படுத்தி கூட்டு வர்றதில்லை, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அந்த பாதையில் வர வேண்டியிருக்கு. அழகிய முன்மாதிரி, நீங்கள் உங்களுடைய உணர்வை பின்பற்றுவதற்கு வழி அறிவிப்பது அழகிய முன்மாதிரி. தனித்தனியானது, அது முன்மாதிரி. இதுக்கு முன்னாடி அது மாதிரி கிடையாது. அப்போ அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார்கள். இதுதான் முன்மாதிரியை தவிர அவங்கள மேலே நான் செய்கிறதுன்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டாங்க எல்லாரும். உங்களுக்கு முன்னர் ஒரு மாதிரியாக, ஒரு சாட்சியாக இருக்கின்றார். அதையே எடுத்துக்கிறதில்ல, உங்களுக்கானதை நீங்கள் முன் எடுத்துக்கணுங்கிறத காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்களே தவிர நான் செய்கிறத நீங்கள் அப்படியே செஞ்சுட்டு வாங்கன்னு அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் செய்கிறதே ஒருத்தர், ஒரு கடை வச்சா கூட அதை பார்த்து இன்னொருமே கடை வைக்கிறது, அதே இடத்துல போய் கடை வைக்கிறது, அப்படி இல்லை. அதுக்கு போட்டியாக இல்லை, உங்களுக்குன்னு தனியது. அதை நீங்கள் செய்து கொண்டு வரும்பொழுது ஒருவர் மற்றவர்களை போட்டியாக நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், உணர்வை தான் கவனிப்பீங்க. எது மேலானதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் உணர்வை கவனிக்கும்போது பெருமை கொள்ள மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களுடையதல்ல, பெருமை கொள்றீங்கன்னு நீங்கள் அபகரிச்சிட்டிங்கன்னு அர்த்தம், பொறுப்பை தூக்கிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் பெருமை கொள்கிறீங்க, என்னுடையதுன்னு சொல்கிறீங்க. இறைவனுடையதில் உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. அவன் என்னை தந்தானோ அதை நீங்கள் எடுத்து சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். அதுதான் பொறுப்பு. அதனால் எந்த மனசில் எந்த கஷ்டம், யார் மீதும் எந்த கோபமும் இல்லை, யார் மீதும் எந்த வெறுப்பும் இல்லை. மனசு பாரம் இல்லாமல் இருக்கு, எந்த பொறுப்பும் இல்லை. முன்மாதிரினா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதை எடுத்து சொல்கிறார்கள். அதை எடுத்து சொல்லும்போது கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு, அவர்களுக்கு என்ன அறிவிக்கப்பட்டதோ அந்த வாழ்க்கையில் திரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதற்கு தான் ஒருத்தர் ஒன்று செய்கிறாங்களே தவிர எல்லாரும் ஒரே மாதிரி காரியம் செய்கிறதுக்காக இல்லை, அதுக்காக இல்லை. இப்போது அப்படி ஒன்று சேரும்போது ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து கொடுத்து வருகிறார்கள், இறைவனுடைய பாதையில் உயர்ந்து வருவதற்காக, அந்த அழகிய வண்ணமிகு வாழ்க்கை வாழ்வதற்காக. எடுத்து சொல்லி வரக்கூடிய, தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நன்மையை எடுத்து சொல்லி வரக்கூடிய அந்த வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் அழகிய வாழ்க்கை. இப்படிப்பட்டவர்கள் தான் ஒரு சமூகம். ஆனால் இங்கே நம்ம சமூகமாக எடுத்துக்கிட்டது, நம்மளை போல் எல்லாம் யார் இருக்காங்களோ அவங்களாம் நம்ம சமூகம் இல்லை. ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை, போட்டி பொறாமல் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம சமூகம். யாரின் மீதும் வெறுப்பும் கோபமும் இல்லை, யார் மீதும் குற்றம் குறையும் இல்லை. இவர்கள்லாம் நம்ம சமூகம். நாம் வாழும்போது நம்மோடு வாழ்பவர்கள் தான் நம்முடைய சமூகம், அவளைத்தான். ஏன்னா முதுகுக்கு பின்னால் நமக்கு கொடுக்கப்பட்டு விடும், நாம் செய்த காரியத்திற்காக கொடுக்கப்பட்டு விடும். இப்போ என்ன செஞ்சுட்ருக்கோமோ இதற்குரிய பலன் நமக்கு வேணும்னு விரும்பணும், செஞ்சதுக்கு இல்லை, கேடுதான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை நமக்கு வேண்டாம். இறைவன் இன்றும் நம்மோடு அவனுடைய செய்திகள் இருந்து கொண்டே இருக்கிறது, அறிவித்து கொண்டே இருக்கின்றான். என்றென்றும் நிலைத்திருப்பவன், உயிர்த்திருப்பவன் அவன் நமக்கு இன்றும் செய்தி கொடுத்து கொண்டே இருக்கின்றான் ஒவ்வொரு நாளும். அதை நாம் பின்பற்றுவோம். நீங்கள் பொறுப்பை தூக்காமல் இருக்கிறது தான் பொறுப்பை அவன்கிட்ட ஒப்படைக்கிறது. உங்கள் வாழ்க்கை லேசாக இருக்குது, மனசு லேசாக இருக்குது, பொறுப்பப்போ அவன்கிட்ட இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதிலிருந்து கொடுத்துவாங்க, எடுத்து சொல்லி வாருங்க. இப்ராஹிம் நினைவை போராக ஒருவர் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல
வானத்தை பார்த்தாரு, அப்புறம் இந்த சூரியனை பார்த்தாரு. இதெல்லாம் வந்து என் இறைவனும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப அந்த இணை வைப்புக்குள்ள போயிட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி அர்த்தங்களா? எது அது? இணை வைப்பில் போயிட்டு வந்தார் இல்லை. இணை வைப்பு அப்படின்னா நீங்கள் நம்பிடுறது, அவர் நம்பலை, இறைவனை தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதாவது உண்மையை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். உண்மையை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். உண்மையை தேடும் பொழுது மனிதர்கள் எல்லாம் சொல்கிறாங்க இதான்ப்பா உண்மைன்றாங்க. அப்படியா நான் போய் பார்க்குறாரு, அங்கே இருந்து வாழ்ந்து பார்க்குறாரு, இல்லையே இது உண்மையாக தெரியலன்னு விலகி வர்றாரு. சரியா? அப்போ மனசு தெளிவாக இருக்குது, உள்ளம் அதுக்கு சரின்னு அறிவிக்கணும். ஒன்றுக்கு சொல்லப்படுது இது உண்மைன்னு, அது உண்மைதானே உள்ளத்தில் சரி பார்க்குறாரு, ஒரு காலம் வரைக்கும் பார்க்குறாரு. அப்புறம் தெளிவாகிறது இல்லை இது அல்ல அப்படின்னு தெளிவாகிறாரு. அப்போ வர்றாரு. அப்புறம் உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் பொழுது இப்போது இறைவனை சாட்சி சொல்கிறான், அவர் ஒருபோதும் இணைவைத்தவராக உள்ளம் உணர்வை பின்பற்றியவராக அவர் இருந்தார்னு சொல்கிறார். இப்போ அவர் தான் நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி அறிவிக்கிறாங்க. முஸ்லீம் அப்படிங்கிற அந்த சொல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? சாந்தமும் சமாதானமும் பணி உடையவர்கள் அப்படின்றத அறிவிக்கிறார் அவர். அவங்க அந்த எந்த வாழ்க்கையில் எந்த மொழி பேசிகிட்டு இருந்தாங்களோ அந்த மொழியில் அறிவிக்கிறாங்க அவங்க. வழக்கங்களா இருந்துச்சுன்னா முன்மாதிரி அப்படின்னா நம்ம வேற மாதிரி என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னாடி அவங்க செஞ்ச மாதிரியே செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் மனசில் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கு வேற விளக்கமாக அழகான முறையில் இருந்துச்சு. அது தோன்று இது புரியாமல் தான் ஒவ்வொருத்தரும் தலைப்பாக கட்டிக்கிறது, ஒரு நட்சத்திரத்தை மாட்டிக்கிறது, ஒரு சிலுவையை மாட்டிக்கிறது, ஒரு உத்திராட்ச கொட்டையை போட்டுக்கிறது, ஒரே விதமான கலரில் ஆடைகள் கொடுத்துறது, இதெல்லாம் நாங்கள் அவங்கள பின்பற்றோன்னு அறிவிக்கிறோம். அது தாடி வச்சுக்கிறது, மொட்டை போட்டுக்கிறது, இப்படி ஒவ்வொருத்தரும் உருவத்தை கொண்டு நாங்கள் அவங்களை பின்பற்றோன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. அதுவும் ஒருவரை பார்த்து அதே மாதிரி செய்கிறது. இறைவன் வண்ணமிகு வாழ்க்கைன்னு சொல்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான வாழ்க்கை. நம்ம இறைவனை பின்பற்றுவது தான், யாரையும் பின்பற்றுவதல்ல. அவர்கள் நமக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். என்ன சாட்சி? அவர்கள் இறைவனை பின்பற்றுகிறார்கள், அதாவது உணர்வை பின்பற்றுகிறார்கள் அர்த்தம். அவர்கள் உணர்வை பின்பற்றி அந்த வாழ்க்கையை நமக்கு காட்டி அழகிய ஒரு வாழ்க்கையை காட்டுறாங்க. நீங்கள் உங்களை உணர்வை பின்பற்றி அழகிய வாழ்க்கையை நீங்களும் காட்டுங்க. தூதர் உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார், நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருங்கள். தூதர் எதுக்கு சாட்சியாக? வேதத்துக்கு சாட்சியாக இருக்கிறார், அதாவது தன்னுடைய உணர்வுக்கு சாட்சியாக இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ நற்செய்தி நீங்கள் எடுத்து கூறும் பொழுது இறைவனுடைய செய்திகளைத்தான் கூறுகிறீர்கள். உங்களுடைய செய்தின்னு ஒன்றுமே கிடையாது. நல்ல விஷயம் எதுவுமே உங்களது கிடையாது, இறைவனுடையது. உங்களுடையன்னு சொல்லும்போது பொறுப்பை தூக்கிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு வாழ்க்கை கஷ்டமாக போயிடும்.